பார்க்குறோம். எக்ஸாம்பிள் நம்பர் 7.1 எவாலுவேட் அல்லது மதிப்பிடுக. இன்டெக்ரல் 0 to pi by 2 sin x divided by 1 plus cos squared x into dx. இந்த ப்ராப்ளத்தில் எக்ஸ் ஃபங்க்ஷனோ இல்லாட்டா வரும் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனோ சிங்கிள் ஃபங்க்ஷனாக இருந்த பிரச்சனை இல்லை. இது u by b மேலே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கீழேயும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த மாதிரி வரும்போது அதுவும் ஸ்கொயரில் வந்திருக்கு. பவரில் வந்தாச்சுனாலே அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம். ஸோ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஸ்கொயர் வரக்கூடிய டேமை நான் டீன்னு எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த இன்டெக்ரல் ஃபங்க்ஷனை ஐன்னு எழுதி எடுக்க போகிறேன். ஐ ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to pi by 2 sin x whole divided by 1 plus cos squared x into dx. Okay, let's t equal to cos x. Okay, அடுத்து நான் என்ன பண்ணணும்னா டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். dt by dx கண்டுபிடிக்க போகிறேன். dt by dxனா cos xக்கு வேல்யூ என்னது? டிஃபரன்ஷியேஷன். சைனுக்கு காஸ், காசுக்கு மைனஸ் சைன் எக்ஸ். ஓகே, அடுத்தது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும்? dt ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். ஓகே, ப்ராப்ளத்தில் பாருங்கள், சைன் எக்ஸ் இன்டு எக்ஸ் இருக்குது, டிஎக்ஸ் இருக்குது. இப்போ இதுக்கு பதிலாக நம்ம எதை சப்ஸ்டியூட் பண்ணலான்னா, சைன் எக்ஸ் இன்டு டிஎக்ஸுக்கு பதிலாக அந்த மைனஸ் அந்த சைடு கொண்டு போய் மைனஸ் டிடின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி காசுக்கு இடத்துல என்ன போட்டுக்கலாம்? டீன்னு போட்டால் 1 + t ஸ்கொயர்னு மாறும். ஸோ ரொம்ப சிம்பிள் ஃபங்க்ஷனாக இது மாறுது. இப்போ வேரியபிள் எக்ஸை வந்து நம்ம டீன்னு மாற்றும் போது எக்ஸினுடைய லிமிட்டையும் எதாக மாற்றணும்? டீனுடைய லிமிட்டாக மாற்றணும். ஸோ அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கிடுங்க இந்த மாதிரி. ஓகே, இது எக்ஸு, இது டி லிமிட். எக்ஸினுடைய லிமிட் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று 0, இன்னொன்று pi by 2. ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸினுடைய வேல்யூ 0 இருந்துச்சுன்னா டீனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸினுடைய வேல்யூ 0ங்கிறது இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ காஸ் 0 கிடைக்கும். t ஈக்குவல் டு காஸ் 0. காஸ் 0வோட வேல்யூ என்னது? சைன் 0 0. இப்போ காஸ் 0 எதாக இருக்கும்? 1 இருக்கும். அதே மாதிரி காஸ் 90 மதிப்பு pi by 2னா 90 டிகிரி, 90 டிகிரி. ஸோ காஸ் 90 டிகிரி ஈக்குவல் டு சைன் 90 டிகிரினா 1, காஸ் 90 டிகிரினா 0. ஓகே, அப்போது இந்த மாதிரி எல்லாமே கண்டுபிடிச்சிச்சு. இனிமேல் இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஐயில். ஸோ ஐ ஈக்குவல் டு இன்டகரல் 0 இருக்க இடத்துல இருந்தால் இருக்குது. இப்போ 0 இருக்க இடத்துல 1 வரும், 1 pi by 2 இருக்க இடத்துல 0. புரியுதா? 0 இருக்க இடத்துல டீனுடைய லிமிட் இப்போ 1, pi by 2 இருக்கக்கூடிய இடத்துல டீனுடைய லிமிட்டு 0. இதில் 0. சைன் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ்கோட வேல்யூ வந்து மைனஸ் டிடின்னு சொல்லியிருக்கேன். ஸோ மைனஸை ஃப்ரெண்டில் வச்சுக்கலாம். இப்போ டிடி டிவைடட் பை 1 சேஞ்ச் ஆகாது, 1 ப்ளஸ் காசை நம்ம எப்படி எடுத்துருக்கோம்? டீன்னு எடுத்துக்கனால டி ஸ்கொயர். ஓகே, இதை சால்வ் பண்ண போகிறோம். மைனஸ் வெளியே இருக்கட்டும். நம்ம இப்போ தான் இந்த ஃபார்முலாவில் பார்த்தோம், இன்டகிரல் 1 by 1 plus x squared equal to tan inverse xன்னு பார்த்துருக்கோம். ஸோ 1 by 1 plus x squared tan inverse x. ஸோ 1 by 1 plus t squared எப்படி எழுதிக்கலாம்? tan inverse tன்னு எழுதிக்கலாம். tan inverse t. லிமிட் இருக்கிறதுனால லிமிட்டை ரைட் சைடில் போட்டுருங்க. 1 to 0. லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். மைனஸ் வெளியே இருக்குது. ஸோ ப்ராக்கெட் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் tan inverse 0 மைனஸ் போடணும். கீழே லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால், லோவர் லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் மைனஸ் அப்ளை பண்ணுவோம். இங்கே tan inverse 1 க்ளோஸ் பண்ணிவிட்டு
சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போகிறோம். மைனஸ் அப்படியே இருக்கட்டும். tan எத்தனை டிகிரிக்கு 0? tan 0 மீன்ஸ் 0 கிடைக்கும். tan inverse of 0 மீன்ஸ் எந்த டிகிரிக்கு 0 கிடைக்கும்னு பார்க்கணும். tan 0க்கு 0 கிடைக்கும். ஸோ இதுக்கு 0 மைனஸ் tan எத்தனை டிகிரிக்கு 1 கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா tan 45 டிகிரியா 45 டிகிரி அப்படி எழுதணும். π/4 0 மைனஸை கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. 0 நெக்லெக்ட் ஆயிரும் போயிடும். அப்போது ஆன்சர் π/4. இதுதான் அதனுடைய ஆன்சர். ஓகே, பார்த்துடுங்க. கணக்கு திரும்ப இருக்க பார்ப்போம். ரீகேப் பார்ப்போம். இன்டெக்ரல் 0 to π/2 sin x by 1 plus cos coordinate dx. இங்கே வந்து ஸ்கொயர் ஃபங்க்ஷன் வரதுனால நான் இந்த டீன்னு அசம்ஷன் பண்ண போகிறேன். இப்போ t ஈக்குவல் டு எப்படி எடுக்க போகிறோம்? cos x எடுக்கிறோம். dt by dx கண்டுபிடிக்கிறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். தட் இஸ் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x. ஓகே, அப்போ dt by dx அதனுடைய cos x-னுடைய டிஃப்ரென்ஷியேஷன் மைனஸ் sin x. ஸோ டிடியை மட்டும் இங்கே வைக்கிறோம். dx-ஐ அந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கீழே இருக்கிறது மேலே போகும். ஸோ dt ஈக்குவல் டு மைனஸ் sin x இன்டு dx. ஓகே, அப்போ இந்த ப்ராப்ளத்தில் sin x இன்டு dx இடத்துல மைனஸ் dt அப்ளை பண்ணலாம். அந்த மைனஸ் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. மைனஸ் dt அப்ளை பண்ணிக்கலாம். 1 + t² கிடைக்கும். ஓகே, இது ஃபார்முலா. இன்டெக்ரல் 1/1 + x² மீன்ஸ் tan inverse of x. ஸோ மைனஸ் வெளியே இருக்கிறதுனால மைனஸ் வச்சிரும். 1/1 + t² = tan inverse t. லிமிட் அந்த சைடு அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். tan which டிகிரி the tan 0 பார்த்தீங்கன்னா இந்த டிகிரிக்கு 0 கிடைக்கும். பார்த்தீங்கன்னா 0 டிகிரிக்கு 0 கிடைக்கும். tan எத்தனை டிகிரிக்கு 1 கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா π/4, அதாவது 45 டிகிரி கிடைக்கும். ஸோ π/4. 0 நெக்லெக்ட் பண்ணிடுங்க, ரிமூவ் பண்ணிடுங்க. மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ ஆன்சர் π/4. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.